ஒரு ஊரில் பெரிய மாம்பழத் தோட்டம் இருந்தது. அந்த தோட்டம் விதவிதமான மாம்பழ மரங்களால் நிரம்பி இருந்தது. அது மாம்பழத் தோட்டம் மட்டுமல்ல, அது ஒரு மாம்பழ சாம்ராஜ்யம். அதில் வாழ்ந்தார் ஒரு சிறிய இளவரசர் மஞ்சப்பன். இவர் ஒரு விசேஷமான இளவரசர். மாம்பழம்னாலே கண்ணும் மனசும் அதில தான் இருக்கும். எனக்கு பிடிச்சது சக்கரை நெய் மாம்பழம் தான். என்ன ஒரு சுவை! இளவரசர் மஞ்சப்பன் ரொம்ப நேர்மையானவர். தோட்டத்துக்குள் யார் வந்தாலும் நன்கு கவனித்து பார்த்துப்பார். எல்லா மரங்களிலும் எச்சரிக்கை பலகை வைத்திருக்கும். அதில் மாம்பழம் கேட்டு வாங்கவும் என எழுதியிருக்கும். ஒரு நாள் இந்த மாம்பழத் தோட்டத்திற்கு குட்டி கிச்சு என்கிற சின்ன பையன் ஓடோடி வந்தான். அவன் ஒரு பெரிய மாம்பழத்தை பார்த்துட்டு பறிக்க போனான். அதை பார்த்து குட்டி கிச்சு அசந்து போனான். அவன் உடனே இளவரசரை கூப்பிட்டான். ஏன் குட்டி கிச்சு, என்ன ஆச்சு? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மாம்பழம் வேணும். இளவரசர் மஞ்சப்பன் சிரித்தார். அவர் 3 பெரிய சக்கரை நெய் மாம்பழம் தந்தார். குட்டி கிச்சுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அன்றிலிருந்து குட்டி கிச்சு மாம்பழ தோட்டத்தில் உதவ ஆரம்பித்தான். மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவான், பறவைகளுக்கு உணவு வைப்பான். இதை பார்த்த இளவரசர் மஞ்சப்பன் மகிழ்ந்தார். குட்டி கிச்சு, இங்க பார்த்தியா? மர நிறைய மாம்பழம். நல்ல மனசோடு நாம் ஒரு செயலை செஞ்சா அது நமக்கு நல்லதையே தரும்.